நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக யுத்தத்தை ஜெயிச்சிட்டாரு. அவருடைய மனவாட்டியாக நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறேன், என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நான் என் சொந்த பலத்துல வரல, நான் ஒத்னியேலுடைய மனைவியா வந்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்திருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும். A new series called the anointing of the Holy Spirit. The anointing of the Holy Spirit. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். The anointing of the Holy Spirit அப்படின்னா என்னது? பாருங்க, ஒரு வாலிப பெண், அவங்க வெறும் ஒரு சில இன்பத்தின் விஷயங்கள், இச்சகமான விஷயங்கள் இதிலேயே அவங்க பங்கு பெற்று டிஸ்கோக்கு போகிறது, டான்ஸ் ஆடுறது, ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது, இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சுவிசேஷத்து கூட்டத்தை அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை துவங்குது, ஏசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சார். இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சான் பாருங்க பாஸ்டர்கிட்ட, ஐயா, நானும் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த டான்ஸ் ஆடணுன்ற அந்த ஆசை இருக்குது பாருங்க, அது என்னை இழுக்குது, அதனால் எனக்கு பயமாகுது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டு போய் டான்ஸ் ஆடிடுவேனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் இயேசுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு தயங்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க அந்த பொண்ணு. அப்போது பாஸ்டர் சொன்னாரா, பாருமா, நீ முழு மனசாக இயேசு கிறிஸ்துக்கும் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிரு, அப்புறம் எவ்வளோ வேணாலும் போய் டான்ஸ் ஆடிக்க அப்படின்னாராம். இவன் தான்மா சொன்னாங்களா, பரவாயில்ல, இது வித்தியாசமாக இருக்குது, நான் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு முழு மனசாக இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க பாஸ்டரை. அவர் கேட்குறாரு, எப்படிமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறியா? பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். ஆச்சரியத்தை பாருங்கள், முழு மனசாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ போய் அந்த டிஸ்கோ அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுற அந்த விருப்பமே போயிடுச்சு, நான் போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சான். என்னது இது? அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அது என்னது? அபிஷேகம். என்னவோ நடக்குது பாருங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது. அந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. டேவிட் பிரெனார்ட் அப்படின்ற ஒரு மிஷனரியை பற்றி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தேன் நம்மளுடைய மிட்வீக் சர்வீஸில். இந்த டேவிட் பிரெனார்டுன்றவர் ஒரு 29 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்தார். கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சார். அவர் ஊழியம் செஞ்ச பகுதிகளில் இந்தியா தேசத்துக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் அவர் ஊழியம் செஞ்சார். வல்லமையான தேவ போதகர் பாருங்க. 29 வயசு தான் அவர் வாழ்ந்தது. ஆனால் அதிகமான ஜபத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர். ஒரு நாள் அதிக நாட்கள் ஜபம் பண்ணி, இரவும் பகலும் ஜபம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை சேர்த்து ஒரு ஜப கூட்டத்தை நடத்தலான்னு சொல்லி இவர் தயாராக வர்றாரு. இவர் இங்கிலீஷ் பேசுகிறாரு. அடுத்ததா எப்படி இப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களை தேடினா, இன்டர்பிரேட் பண்ணுறவங்களை தேடினா யாரும் கிடைக்கல. அன்னைக்கு கொஞ்சம் சாராயம் குடிச்சிட்டு வந்த ஒரு மனுஷன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தாரான், நான் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நடக்குமா இது? யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு சாதாரண மக்கள் இதை ஒத்துக்க முடியுமா? ஐயோ, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் இப்படி அவமானப்படுத்தலாமா? ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, அதை ஒரு குடிகாரம் போய் மொழிபெயர்ப்பு பண்ணலாமா? ஆனால் அன்னைக்கு ஆப்ஷனே இல்லை. இவர் பண்ணுற பிரசங்கம் அவங்களுக்கு போய் சேரணும்னா ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பண்ணி ஆகணும். அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறார். சரி, இவரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியாதா, வார்த்தையை கர்த்தர் பிரசங்க முடியாதான்னு சொல்லி அவரே கூப்பிட்டு இவர் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ண, அவர் இந்தியன் லோக்கல் லாங்குவேஜில் அந்த போதையின் மத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்தார். ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்களா? மீட்டிங் முடியுது, கூட்டம் முடியுது. முடியும் போது எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வேணும், எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தும் கர்த்தரை துதிங்கன்னும் போது இந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு அத்தனை பேரும் தேவனால் தொடப்பட்டாங்க. எப்படி நடந்துச்சு இது? ஒரு குடிகாரம் மொழிபெயர்ப்பு பண்ணாலும் எப்படி கர்த்தர் செயல்படுறாருன்னா, டேவிட் பிரெனார்ட் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை, அபிஷேகம். ஒரு பக்கம் அபிஷேகம் மனசை மாத்துது, அது முதல் டெஸ்டிமனியில் பார்த்தோம். இன்னொரு பக்கம் அபிஷேகம் நம்மை கொண்டு பல காரியங்களை கர்த்தர் செய்ய முடியுது. ஒன்று எனக்காகன்ற மாதிரி இருக்குது, ஒன்று பலருக்காகன்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அபிஷேகம்னா என்னது பாருங்க. அபிஷேகம்ன்றது பரிசுத்த ஆவியானவர் தர்றது, இது பிதாவானவர் வாக்கு பண்ணது, இது தேவகுமாரனுடைய மகிமைக்காக கொடுக்கப்படுகிறது. ரைட்? The anointing is given by the Holy Spirit by the promise of the Father to the glory of His Son Jesus Christ. Holy Spirit-ஆல கொடுக்கப்படுகிற இந்த அருமையான அனுபவமும் பொக்கிஷமும் தேவனுடைய அபிஷேகம், இது நமக்கு அவைலபிளா இருக்குது. ஹalleluya. இந்த அபிஷேகத்தை பத்தி நம்ம பேசணும்னா, இது அபிஷேக வகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. எல்லாரும் வாங்க Judges chapter 1 verses 12 to 15. நியாயாதிபதிகள் புத்தகம்
12ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இது ஒரு அருமையான ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள். இது அப்படியே ஒரு பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஆனால் நிஜமாக நடந்தது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில். யூதா கோத்திரத்துடைய ஸ்டோரி இது. இதில் காலேப் என்றவர் தான் மூத்தவர். காலேப், யோசுவா இவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. காலேப் என்றவர் வயது சென்றவர். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அவங்க பொண்ணு பேர் வந்து அக்சால். இப்போ அக்சால்னா அவ்வளோ பெரிய பிளேடா பிரதர் அது பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அக்சால்ன்றதுக்கு ஹீப்ரூவில் வந்து கொலுசுன்னு அர்த்தம். அப்போ நல்ல பேர் தான் அது இல்லையா? கொலுசுன்னு பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா கொலுசு சத்தம் ஒரு இன்பமான ஒரு சத்தம். என் பொண்ணுனாலே எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பேரை வச்சார். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த அக்சாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் இவர் யார்? இவர் ரொம்ப தெளிவான ஒரு தேவ மனுஷன். இவர் கண்டவனுக்கும் பொண்ணை கொடுக்க மாட்டார். இவரை போலவே வீரனுக்கு தான் தருவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே ஒரு ஆண்மகனுக்கு தான் ஈர்க்கப்படுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆண்மகனும் சிறந்த தகப்பனாக விளங்கணும். Your daughter will be attracted to the same kind of man that you are. ஏன்னா ஒரு ஆண்மகன்னா யாருன்றதே உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல கணவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் பொண்ணு கல்யாணம்னா என்னான்னு தெரிஞ்சுக்க போகுது. ஓகே, அதனால் இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவர் அவங்க மாப்பிள்ளை பார்க்குறாரு பாருங்க. அவர் ஒரு சவால் விடுறார். என்ன சவால் விடுறாருன்னு பாருங்கள் 12ஆம் வசனத்தில். அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அங்கே ஒரு பட்டணம், ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் வந்து ராட்சசர் கையிலையும் சத்ருவான கையில் இருக்குது. இந்த தேசமே நமக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் அவங்க வச்சுன்னுக்கிறாங்க. யார் அதை போய் ஜெயிச்சு கொண்டு வர்றாங்களோ, அந்த பட்டணம் நமக்குன்னு யார் அதை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சரி, இதிலேருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரிய வருது. இப்பேற்பட்ட சவாலை கொடுத்தாருன்னா அப்போ அக்சால் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? இப்போ அக்சால் அவ்வளோ அழகாக இல்லாமல் இருந்தால் எதிரியை கொல்லாமல் அந்த பொண்ணை கொண்டுப்பாங்க. என்ன இதை வச்செல்லாம் சவால் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப அழகான பொண்ணாக இருந்திருக்கும். அதனால தான் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே வரும். ஆமாம், பரவாயில்ல, உயிரை பணைய வைக்கலாம், இப்பேற்பட்ட அழகிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பை த வே, அக்சால் ஒரு விசுவாச வீராங்கனை. அவங்க அப்பா மாதிரியே பாருங்கள், அவங்களும் பை ஃபெய்த் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அக்சால் யார் இந்த பொண்ணை கட்டிக்க போகிறா? யார் அந்த ஹீரோ, அந்த நாயகன் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க சொந்தக்கார பசங்களே ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அவர் யாரு பாருங்க. அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியல் அதை பிடித்தான். ஒத்தினியல் என்றவர் வர்றாரு. எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எல்லாரும் ஒத்தினியல், நான் வந்துட்டேன், என் பேரை ஒத்தினியல், நான் வந்தேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு. ஒத்தினியல்ன்றது அருமையான ஒரு பேர். ஒத்தினியல்னா தேவ சிங்கம்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் சிங்கம்னு பேர் வச்சு ஹீரோவாக நடமாடினது இவர் தான். இப்போதைக்கு கற்பனை கதாபாத்திரங்களா ஒரு சில பேர் சுற்றுறாங்க, சரியா? துரை சிங்கம் இல்லை, இவர் தேவ சிங்கம். ரியலாகவே ஒத்தினியல்னா தேவ சிங்கம்னு அர்த்தம். நான் தான் சிங்கம் அப்படின்ட்டு இவர் வரார், வந்து நிற்கிறார். நான் பிடிக்கிறேன் அந்த பட்டணத்தை பிடிச்சி, அப்புறம் இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போய் கர்த்தருடைய வல்லமையினால் தான் அதை செஞ்சுருக்க முடியும். இவர் போய் ஆகையால் ஒத்தினியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அப்புறம் கல்யாணம் நடந்துருச்சு, நல்லா ஜோராக நடந்துருச்சு. அந்த பொண்ணும் அவங்க அப்பா மாதிரியே ஒரு விசுவாச வீராங்கனை, கணவரும் ஒரு விசுவாச வீரர், அவங்க அப்பாவும் ஒரு விசுவாச வீரர். என்ன அருமையான ஒரு சம்பந்தத்தை அந்த இடத்துல பார்க்க முடியுது. சரி, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புறாங்க பாருங்க. அவள் புறப்படுகையில் கேப் வந்துருச்சு, சரியா? டாங்கி கேப், அந்த காலத்துலலாம் டாங்கி கேப் தான். கழுத சவாரிக்கு கேப் வந்து அவர் அங்கேருந்து ஓடிபி கேட்டுனுக்கிறார் கழுதை. சரி, இப்போ கழுதை வந்துருச்சு. இப்போ கழுதையில் தான் இந்த அம்மா புறப்பட்டு போகணும். 2 பேரும் கழுதை மேலே உட்காந்துக்கிறாங்க. எல்லோரும் பிபி மோளங்கள்லாம் தாளெல்லாம் தட்டிட்டு எல்லாம் அழுது எல்லாம் அனுப்பின்னுக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொண்ணு இப்போ புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. சரி, மாப்பிள்ளையோட போகிறாங்க. அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, அப்பா கிட்ட ஒரு வயல்வெளியை கேளுங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க. ஒரிஜினல் எப்படி இருந்தால் உத்தரவு பெற்றுக்கொண்டு இல்லை. ஒரிஜினல் என்னன்னா, இவங்க கேட்டாங்களாம் பாருங்க, எங்க அப்பா நமக்கு நிலத்தை கொடுத்துருக்கிறாரு கிஃப்டா, ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி சோர்சஸ் எதுவும் பக்கத்தில் இல்லை, அதனால நீர் பாய்ச்சலான நிலமும் பக்கத்தில் கொடுத்துட்டாருன்னா அப்படியே தண்ணியை அங்கேருந்து எடுத்து நம்ம நிலத்துக்கெல்லாம் தண்ணி நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நல்லா பயிரிட முடியும். அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சுரல் சொசைட்டி இல்லையா, முக்கியமான ஒரு விஷயம் அது. தண்ணி இல்லைன்னா எப்படி பயிரிட முடியும் நிலத்தை அப்படின்ட்டு இந்த அம்மா கேட்குறாங்க. ஆனால் ஒத்தினியல் வெளில நான் ஒத்த மாட்டேன், நான் போக மாட்டேன்றார்.
ஏன்னா அவர் யார்? அவர் ஒரு விசுவாசர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் வரதட்சணை கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. நம்ம சர்ச்சில் அந்த கோட்பாடு இருக்குது பாருங்கள். வரதட்சணையோ ஜாதியோ இந்த 2 விஷயத்தை பேச்சு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சபையில் திருமணம் பண்ணி வைக்கிறது இல்லை. நம்ம வரதட்சணைன்றது அந்த மணமகளை குறைவுபடுத்துது, அவங்க தரத்தை அப்படியே குறைச்சி விட்டுருது பாருங்கள். அந்த பெண்ணுடைய வேல்யூவை இழக்க செய்கிறது தான் வரதட்சணையின் ஒரு மோசமான ஒரு வழக்கம். அதை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. 2வது ஜாதி. இவங்க எந்த ஜாதி? அவங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா மனுஷனையே இழிவுபடுத்துறது தான் அந்த ஜாதின்ற ஒரு விஷயம். அதனால் இந்த 2 விஷயத்தை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துருக்குறோம். அப்போ இவர் ஒத்துனே இல்லை. நம்ம சர்ச் பிலிவர் தானே இவர் நான் சொல்லிட்டாரு, சும்மா அக்ஸால் நீ சும்மா பிளேட் போடாத அப்படி சொல்லியிருக்க மாட்டார். கோல்ஸா சும்மா கோல்ஸ் நீ நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் உனக்கு வேணா உங்கள் அப்பா நீ போய் கேட்டுக்க, நான்லாம் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் உன்னை வாழ வைக்க, நீ கவலைப்படாத. அப்படியா? இப்பேற்பட்ட பட்டணத்தை பிடிச்சேன் நான், அப்புறம் உனக்கு நான் எதாவது வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் நீ வாதும் கொல்லப்படாத. இல்லைங்க, நம்ம கேட்கலாம், அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அப்பா எனக்கு தருவாருங்க. அப்போ நீயே போய் கேளுன்ற மாதிரி இந்த மனுஷன் சைலண்ட்டாக இருக்கிறாரு பாருங்க. ஆரம்பிச்சிச்சு கல்யாண வாழ்க்கை. ஏன் இந்த அம்மா நினைக்குது எல்லாத்தையும் நானே செய்யணும். இந்த மனுஷங்கிட்ட 7 தடவை சொன்னாலும் நான் தான் செய்யணுமாக்குதுன்ட்டு இந்த அம்மா இறங்குற மாதிரி ஒரு கதை இங்கே பார்க்க முடியுது. இந்த அம்மாவே இறங்குறாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட கேட்டு ஒன்றும் உருப்பிட மாட்டேங்குதுன்ட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு, ஏங்க போயிட்டு வரட்டுங்களாங்க? ஆமாம், நீங்கள் கேட்டாலும் அப்படின்ட்டு இந்த அம்மா இறங்கி போயிட்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி. கழுதையிலேருந்து இறங்கின உடனே அவங்க அப்பா யோசிக்கிறார், என்னம்மா ஏற்கனவே அழுதுந்தார் பாவம் இவர், கண்ணெல்லாம் தோச்சுட்டு, என்னம்மா என்ன வேணும் கேளுமா அப்படின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்றால், அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அருமையாக ஆரம்பிச்சாங்க பாருங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும். நிலம்னு கேட்கல பாருங்க, நிலங்கள், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா! என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? உனக்கு என்னம்மா நீர்ப்பாய்ச்சலான நிலம் தானே வேணும்? கேட்ட இந்தா எடுத்துக்க, உனக்கு தான் அப்படின்னு சொல்லி மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கும்? அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். இந்த ஸ்டோரியே ஜீசஸை பற்றியும் நம்மளை பற்றி தான். உங்களுக்கு தெரியுமா இது? நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக சூழல் இருக்கும். கிரியாத் செஃபர்னா புத்தகத்தின் பட்டணம்னு அர்த்தம். கிரியாத்னா பட்டணம், செஃபர்னா புத்தகம். இப்போ இதெல்லாம் ஃப்ரீ, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு எழுதிக்காதீங்க, ஆனால் அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அங்கே ஒரு புத்தக சூழல் இருக்குது, அதை யாரும் திறக்க முடியலையேன்னு சொல்லி யோவான் அழுதுட்டு இருப்பார். யாருமே இந்த ஸ்க்ரோலை திறக்க முடியலன்னு உடனே அப்போ தூதன் சொல்லுவார், கவலைப்படாத, யூதா கோத்திரத்துடைய சிங்கம். பார்த்தீங்களா, ஒத்தினியல் அங்கே வந்த மாதிரி, அங்கே தேவ சிங்கம் வந்த மாதிரி, உண்மையான தேவ சிங்கம் இவர் தான். தேவ சிங்கமான யூத ராஜ சிங்கமான யாரு? ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாருன்னு உடனே ஏசு கிறிஸ்து வருவாரு. அந்த 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 புத்தக சூழலை திறப்பாரு. அந்த இடத்துல ஒரு விசுவாசிகளுக்கு எல்லாருக்குமே, பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்போ உண்மையான ஒத்தினியல் யாரு? ஜீசஸ். கமான் பேசுங்க பார்க்கலாம். உண்மையான ஒத்தினியல் யாரு? தேவ சிங்கம் யாரு? கிரியாத் செஃபரை பிடிச்சு பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை அபகரிக்க செய்த அந்த யுத்த வீரன், அந்த நாயகன் யாரு? ஜீசஸ். அப்ப அது ஜீசஸ்னா, ஒத்னியல் ஜீசஸ்னா, அக்ஸால் யாரு? ஒத்னியலுடைய மனவாட்டி தான் அக்ஸால்னா, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி யாரு? நாம எல்லாருமே, சபை தான் அக்ஸால். அப்ப அக்ஸால்ன்றவங்க சபையை குறிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அக்ஸால்குள்ள தான் இருக்கிறோம் பாருங்க. இந்த நேரத்தில் காலேப் யாரு? அந்த குறிப்பிட்ட இடத்துல பிதாவுக்கு அடையாளமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக யுத்தத்தை ஜெயிச்சிட்டாரு. அவருடைய மனவாட்டியாக நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறேன், என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நான் என் சொந்த பலத்துல வரல, நான் ஒத்னியலுடைய மனைவியா வந்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வந்திருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும். எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை அக்ஸாலுங்க வந்திருக்கிறீங்க? நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்றாங்க. பிதாவானவர் இதை வரவேற்கிறார். காலேப் இதை வரவேற்கிறார். என்ன வேணும் கேளு அப்படின்றார். இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்காம, என்ன வேணும் கேளுமா, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. நல்லா கவனிங்க. ஒத்னியல் ஏசு கிறிஸ்துன்ற அந்த நாயகனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அக்ஸால் சபையான நம்ம எல்லாருக்கும் அடையாளமாக இருக்கிறாங்க. காலேப் தேவன் பிதாவானவர் அவருக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது, அது எதுக்கு அடையாளமா இருக்குது? நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள்னா அது எதுக்கு அடையாளம்? வாங்க எல்லாருமே யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 7 verse number 37 ல இருந்து 39 வரைக்கும் படிக்கலாம். ஜான் சாப்டர் 7.
யோவான் 7ஆம் அதிகாரம் அதோடைய 37ஆம் வசனத்தை பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும் இது. அப்போ நம்ம எல்லாருக்கும் இது நடக்கும், நடந்துருச்சுன்னு சொல்கிறேன் நான். எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, அப்போ இது உள்ள இருக்கிற விஷயம், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னது ஜீவ நதி, என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ இந்த நீரூற்று, ஜீவ நதி இப்படி எல்லாம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ பாருங்க, ஒத்துனியல் தேவசிங்கம் ஜீசஸ் அடையாளம், அக்சால் மணவாட்டி சபை அடையாளம், நம்ம எல்லாருக்கும் அடையாளம், காலேபு தகப்பன் பரலோக பிதாவுக்கு அடையாளம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம பிதா கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன கொடுக்குறாரு? மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருக்கிற நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தருகிறார், இல்லைனா நீரூற்றுகளை தருகிறார். இங்கிலீஷில் நீரூற்றுகள்னே வரும், நீரூற்றுகளை தருகிறார். என்ன இது நீரூற்று? யோவான் 7:39 படிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் அபிஷேகம். ஆனா இது ஒன்னு இல்ல, ரெண்டு. இப்ப நம்ம ஒரு புது விஷயத்துக்கு வரோம் பாருங்க. ஒரே ஆவியானவர் தான், ஆனா ரெண்டு அபிஷேகங்கள், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும்னா. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். இது ரெண்டுமே வேதத்தின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண போறோம். இது ஒன்னு வந்து அவுட்டர் அனாயிண்டிங், அப்பர் ஸ்ப்ரிங் மேற்புறத்திலும், இன்னொன்று வந்து இன்னர் அனாயிண்டிங் கீழ்ப்புறத்திலும். நமக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். இந்த ரெண்டு அபிஷேகங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா பேச போறேன். இன்னர் அனாயிண்டிங் பத்தி அதிகமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆனா ரெண்டு விதமான அபிஷேகங்களை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். என்ன அது ரெண்டு விதமான அபிஷேகங்கள்? ஒன்னு மேற்புறத்திலும், இன்னொன்று கீழ்ப்புறத்திலும்ன்ற மாதிரி அவுட்டர் அனாயிண்டிங்னு ஒன்று இருக்குது, இன்னர் அனாயிண்டிங்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம கற்றுக்கலாமா? சொல்லுங்க, இன்னர் அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங். இப்போ இதை தமிழில் நம்ம எப்படி கொண்டு வரோம்? நம்ம உட்புற அபிஷேகம், வெளிப்புறமான அபிஷேகம். இப்போ எல்லாரும் உங்களுடைய மனசு மேலே கை வைங்க. இப்போ நம்ம இருதயத்தில் கை வச்சுக்கலாம், சில பேர் வயிற்றில் கை வைக்கிறீங்க, உங்கள் மனசு ரொம்ப பெருசு. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னர் அனாயிண்டிங் எனக்குள்ள இருக்குது அப்படி எங்க ஷோல்டர் மேல வைங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவுட்டர் அனாயிண்டிங் எனக்கு மேல இருக்குது. இப்ப திரும்பி உங்க உள்ளத்து மேல கை வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவருடைய பிரசன்னம் தான் உட்புறமான அபிஷேகம். புரிஞ்சதா? இப்ப எல்லாரும் அப்படியே உங்க ஷோல்டர் மேல கை வச்சு சொல்லுங்க, என் மேல இருக்கிற அவருடைய வல்லமை, அவருடைய வரங்கள், அவருடைய வெளிப்புறமான அபிஷேகம். ஓகே, இன்னர் அனாயிண்டிங் கை வைங்க, கரெக்டா கை வைங்க. அவுட்டர் அனாயிண்டிங், இன்னர் அனாயிண்டிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு டைம், இன்னர் அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங், மேலே. இப்போ இந்த இன்னர் அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங் ரெண்டு இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு வேதத்துலேருந்து எடுத்து காமிச்சிடுறேன். ஏன்னா சில பேர் அபிஷேகம் உடனே ஒன்று தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அபிஷேகம்னா சில பேருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அப்படியே அப்படியே யாரோ ஒருத்தர் கத்துவாங்க, அப்படியே உழுவாங்க கீழே. இப்போ அது அபிஷேகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அது மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அபிஷேகம்னா என்ன? பிரதர் கை வைப்பார், கீழே ரெண்டு பேர் உழுவாங்க, அப்படியே உருண்டி பண்ணி சர்ச்சு வாசல் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அது அபிஷேகம், ஒரு அது அபிஷேகமாக இருக்கலாம், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அது மட்டும் தான் நம்ம நினச்சிருக்கோம். அபிஷேகம்னா என்ன? பிரதர் அப்படியே பாஸ்டர் சொல்லுவார், இவனுக்கு கேன்சர் கட்டி சுகமாகுதுன்ட்டு பார்த்து அபிஷேகம், அபிஷேகம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது மட்டும் நினச்சிடாதீங்க. அபிஷேகம்ன்றது ரெண்டு விதமாக இருக்குது. ரெண்டு விதமான அபிஷேகமும் விசுவாசிக்கு சொந்தம். அதை தான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ ரெண்டு விதமான அபிஷேகம் எது? ஆக்ஷனோட சொல்லுங்க, இன்னர் அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங். தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம், நம்மள தமிழ்காரங்க தானே, சொல்லுங்களேன். உட்புறமான அபிஷேகம், வெளிப்புறமான அபிஷேகம். அக்ஸாலா இருந்தா என்னென்னத்தை பெற்றுக்கொண்டோம் நம்ம? மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அப்படின்னு சொல்லி நீரூற்றுகளை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ வசனத்துல இருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு அபிஷேகத்துடைய வித்தியாசத்தை. வாங்க எல்லாருமே யோவான் 14:17. இப்போ நீங்களே இந்த வசனத்தை படிக்கும்போது சொல்லிடுவீங்க, தெளிவாக கவனிச்சிங்கன்னா இது இன்னர் அனாயிண்டிங்கா அவுட்டர் அனாயிண்டிங்கா அப்படின்னு சொல்லி. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர்னா இது எந்த அபிஷேகம்? இன்னர் அனாயிண்டிங். வெரி குட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறீங்க. இப்போ இன்னொரு வசனத்துக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிறது வேற ஒரு ஆப்ஷன் தான்.
ஆனால் பார்க்கலாம் அதில் அது இருக்கான்னு சொல்லி. லூக்கா 4:18 வாங்க. லூக்கா 4:18 இந்த வருஷத்துடைய தீமுடைய முக்கியமான வசனத்தில் இது ஒன்று படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஸ்டாப். எனக்கு உள்ள இருக்கிறார்னு சொல்ல, எனக்கு உள்ள இருக்கிறார்னு சொல்ல பாருங்க. என் மேல் இருக்கிறார். அப்ப இது என்ன அனாயிண்டிங்? இது அவுட்டர் அனாயிண்டிங். தமிழ்ல எப்படி சொல்றோம்? வெளிப்புறமான அபிஷேகம். அப்போ வெளிப்புறமான அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, உள்புறமான அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்னும் 2 வசனங்கள் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வாங்க எபேசியர் 1:13 பாருங்க. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்ப விசுவாசியான போதே ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. என்ன அபிஷேகம் பாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட போதே உங்களுக்கு ஆவியானவர் கிடைச்சிட்டார்னா இது எந்த அபிஷேகம்? இன்னர் அனாயிண்டிங். ஏன்னா அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண அந்த நாள், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள். அன்னையில இன்ன வரைக்கும் நமக்குள்ள தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உட்புறமான அபிஷேகம். இப்போ அதுக்கு அவுட்டர் அனாயிண்டிங் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ தமிழ் பைபிள்ல உங்களிடத்தில் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா ஒரிஜினல்லையும் இல்லை இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி, when the Holy Spirit shall come upon you. upon you-னா இது அவுட்டர் அனாயிண்டிங். இது வெளிப்புறமான அபிஷேகம். உள்புறமான அபிஷேகம்ன்றது வேற, வெளிப்புறமான அபிஷேகம்ன்றது வேற. இந்த இடத்துல வெளிப்புறமான அபிஷேகம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கிறோம். இன்னும் 2 வசனங்களை பார்த்துடலாமா? நம்மளுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிற வசனங்கள். யோவான் 20:22 வாங்க. ஜான் சாப்டர் 20:22. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ரூம்குள்ள போறார். போயிட்டு அவங்கள்ட்ட பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாரு பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்ப அங்கேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதுதான் இன்னர் அனாயிண்டிங். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஏன் அவங்க மேல ஊதினார் தெரியுமா? ஏன்னா முதல் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மனுஷனுடைய சரீரத்து மேல ஊதினார். அவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்டான். இப்ப திரும்பவும் ஊதுறாருன்னு அர்த்தம், நீ மறுபிறப்பாயிட்ட, நான் உன்னை மறுபடியும் சிருஷ்டிச்சு இப்ப நான் உன்னை புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறேன். அப்ப இது எந்த அனுபவம்? இது ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் இல்ல, இது சால்வேஷன். ஏன்னா அவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உடனே ரட்சிக்கப்பட்ட போதே கிடைச்ச அபிஷேகம் எது? இன்னர் அனாயிண்டிங். எபேசியர் 1:13 படிச்சோம் இல்லையா? நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்துட்டாரு, அவருடைய பிரசன்ஸ் உள்ள வந்துருச்சு. ஆனா இன்னொரு அனுபவம் உங்களுக்கு காத்திருந்துச்சு. பெந்தகோஸ்தே அன்னைக்கு வேற என்னவோ நடந்துச்சு. வாங்க, இதே சீஷர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டு அறையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதுடைய 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாமா? வெர்ஸ் நம்பர் 2ல படிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்தது பாருங்க, நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருத்தர் மேல வந்து அக்னி நாவுகள் அமர்ந்ததுன்னா உடனே இது எந்த அனாயிண்டிங் பத்தி பேசுவோம்? அப்ப இன்னர் அனாயிண்டிங்கா அவுட்டர் அனாயிண்டிங்கா? அவுட்டர் அனாயிண்டிங், வெளிப்புறமான அபிஷேகம். பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 4ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே, வரம் ஞாபகம் வச்சுங்க, அதை அவுட்டர் அனாயிண்டிங் வரம், ரெண்டும் கனெக்ஷன் இருக்குது. வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ரொம்ப சிம்பிள் பாருங்க, 2 விதமான அபிஷேகம் இருக்குது. இப்போ நான் இந்த வசனங்கள் எல்லாம் படித்தேன் இல்லையா? இந்த 6 வசனங்கள்ல இருந்து உங்களுக்கு இப்போ நான் 9 பாயிண்ட் கொடுக்க போறேன். ஆல்ரைட், 6 வசனங்கள்ல இருந்து 9 பாயிண்ட் கொடுக்க போறேன். அதை நம்ம ரொம்ப குயிக்காக நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இப்போதைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா இல்லையா? சொந்தமானது. எத்தனை விதமான அபிஷேகம் நம்மளுக்கு சொந்தமா இருக்குது? 2 விதமானது. ஆக்ஷனோட சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு இன்னர் அனாயிண்டிங், இன்னொன்னு அவுட்டர் அனாயிண்டிங். உட்புறமான அபிஷேகமும் வெளிப்புறமான அபிஷேகமும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு இந்த டிஃபரன்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவ்வளோ அருமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க வாங்க. டிஃபரன்ஸ் நம்பர் 1. இப்போ நான் 9 டிஃபரன்சஸும் கொடுக்க போகிறேன். பை த வே இந்த நேரத்தில் எப்படி 9 பாயிண்ட் எழுதுறதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க.
ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த வாரத்தை துவங்கி என்னுடைய ஒவ்வொரு சர்மன் நோட்ஸும் உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். என்னுடைய நோட்ஸை உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுறேன். நம்மளுடைய வெப்சைட் www.petraworshipcenter.com போனீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அங்கே சர்மன் நோட்ஸ் டேப் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த செய்தியுடைய நோட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இப்போதைக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். கூடிய சீக்கிரம் தமிழ்லையும் அதை வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஆனால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அது முதல்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்றதுக்காக? எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் அது. கமான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் a notes person then you will love this. வாங்க, 9 வித்தியாசங்கள். இன்னர் அனாயிண்டிங்னா என்ன, அவுட்டர் அனாயிண்டிங்னா என்ன? முதல் வித்தியாசத்தை பாருங்க. இன்னர் அனாயிண்டிங்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறது. அவுட்டர் அனாயிண்டிங்னா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருப்பது. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அதை நான் என்னன்னு சொல்றேன்? இன்னர் அனாயிண்டிங்னு சொல்றேன். என் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, அதை நான் பரிசுத்த ஆவியானவருடைய அவுட்டர் அனாயிண்டிங்னு சொல்றேன். தமிழ்ல படிக்கிற பாருங்க. உட்புறமான அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பது. வெளிப்புறமான அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பது. அதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். அது ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது டிஃபரன்ஸ்குள்ளே போகலாம். இது என்னது? இது இன்னர் அனாயிண்டிங் அவுட்டர் அனாயிண்டிங் டிஃபரன்ஸ் என்னது? The inner anointing is more about his presence, but the outer anointing is more about his power. இதை நீங்கள் கவனிச்சு பார்த்துருப்பீங்க. யோவான் 14:17 நம்ம படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் என்றார். அது இன்னர் அனாயிண்டிங், நமக்குள்ள இருக்கிறார். அது அவருடைய பிரசன்ஸ். ஆனா அப்போஸ்தலர் 1:8 படிச்சோமே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து, கமான் சொல்லுங்க இந்த வார்த்தையை, நீங்கள் பலனடைந்து. அப்ப இன்னர் அனாயிண்டிங்னா அவருடைய பிரசன்ஸ், அவுட்டர் அனாயிண்டிங்னா அவருடைய பவர். அவர் என்னோடு எப்பவுமே இருக்கிறார். அப்ப இன்னர் அனாயிண்டிங் எப்பவுமே என்னோட இருக்குது. அவுட்டர் அனாயிண்டிங், இந்த அவுட்டர் அனாயிண்டிங்ன்றது நம்ம போகிற இடத்துல பிரசனம் இல்லை. ஒரு நாள் சொல்லுவாங்க பாருங்க, நீ வந்த உடனே கடவுளே வந்த மாதிரி இருக்குது பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா பிரசனத்தை நீங்கள் சுமந்துட்டு போறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய பிரசனத்தை உணர்வாங்க. நீங்கள் ஆஃபீஸில் பாருங்கள், சில நேரத்தில் உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணப்பா நீ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க. சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா பண்ணுறப்பா ப்ரேயர் அப்படின்வாங்க. என்ன விஷயம்? நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை காணப்படுது. அதுதான் என்னது? அவுட்டர் அனாயிண்டிங், வல்லமையை குறித்த விஷயம். உட்புறமான அபிஷேகம் அவருடைய பிரசனத்தை குறிக்கிறது. வெளிப்புறமான அபிஷேகம் அவருடைய வல்லமையை குறிக்கிறது. இப்போ மூன்றாவது டிஃபரன்ஸ்க்கு வரலாமா? இதையும் நம்ம ஏற்கனவே வசனங்களை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம அப்படியே ஒன்று எடுத்து ஒன்று நம்ம எழுதிக்கும் போது ஒரு தெளிவு நம்மளுக்கு உண்டாகுது. அதனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வகையில் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது ஒரு டீச்சிங் அப்படின்றத நம்ம மறந்துட வேண்டாம். மூன்றாவது வித்தியாசம் பாருங்க. The inner anointing is received at salvation. ரட்சிக்கப்படும் போதே கொடுக்கப்படுகிற அபிஷேகம் இன்னர் அனாயிண்டிங், உட்புறமான அபிஷேகம். இங்கே ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளும் அந்த இன்னர் அனாயிண்டிங் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸ் இருக்குது. உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கிறார். உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாரு, உங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாரு, உங்களை நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சிருச்சு. எல்லா விசுவாசிகளும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. உட்புறமான அபிஷேகம் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. ஆமென். ஐயோ கிடைக்கலன்னு கவலைப்பட தேவையில்லை. இட் ஆல்ரெடி பிலாங்ஸ் டு யூ. ஆனா அடுத்த அபிஷேகம் இருக்குது பாருங்க, அது வேற அனுபவம். பாருங்க, the outer anointing is received at the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறறோம் தெரியுமா? பாருங்க, இது வந்து தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் இல்லை, அதுவும் முக்கியமானது தான். அது இல்லை, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆவியானவரே நீங்க வேணும், ஆவியானவரே நீங்க என்ன நிரப்பணும், ஹோலி ஸ்பிரிட் உங்க வல்லமையால என்ன நிரப்புங்க, உங்க ஊழியத்துக்காக என்ன அபிஷேகிங்கன்னு சொல்லி அவருக்கு அர்ப்பணிக்கிறோம் தெரியுமா? அந்த நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை நிரம்ப ஆரம்பிக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. ஆனா ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் டைம்ல அவர் நம்மளை நிரப்புகிறார். the filling of the holy spirit. அவர் நம்மை நிரப்புறது வேற, நமக்குள்ள வந்து வாசம் பண்றது வேற. நமக்குள்ள வந்து வாசம் பண்ணா நமக்கு கிடைக்கிறது இன்னர் அனாயிண்டிங், நம்மளை நிரப்புனா நமக்கு கிடைக்கிறது அவுட்டர் அனாயிண்டிங். அதான் இந்த டிஃபரன்ஸை பார்க்குறோம். உட்புறமான அபிஷேகம் ரட்சிக்கப்பட்ட போதே கிடைச்சிருச்சு, அத்தனை பேருக்குள்ள இருக்குது. ஆனா இந்த அவுட்டர் அனாயிண்டிங் வேணும்னா ஒரு வாஞ்சையை வளர்த்துக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதே நாளில் கூட நிறைய பேருக்கு நடக்குது.
ரட்சிக்கப்பட்ட போதே அடுத்ததே ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சாத்தியம், அது எல்லாருக்குமே சாத்தியன்றதை நான் உங்களுக்கு சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் அது வேற ஒரு அனுபவன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இப்படி நினைக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்ட போதே எனக்கு இன்னர் அனாயிண்டிங்கும் கிடைச்சிச்சு, அவுட்டர் அனாயிண்டிங் கிடைச்சிச்சின்னு சொல்லி தப்பாக நினச்சிப்பாங்க. இல்லை, உங்களுக்கு இன்னர் அனாயிண்டிங் கிடைச்சிருச்சு, ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங் கிடைக்கணும்னா நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து சொல்லணும், ஆவியானவரே உங்கள் வல்லமை இல்லாமல் நான் வாழ்றது விருப்பம் இல்லை, என்னை நிரப்பும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாங்கன்னா இன்னர் அனாயிண்டிங் கிடைச்சாச்சு. ஆனால் என்ன நிரப்புங்கன்னும் போது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். உட்புறமான அபிஷேகம் ரட்சிப்பின் நேரத்தில் பெறப்படுகிறது. வெளிப்புறமான அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தில் பெறப்படுகிறது. ஹல்லேலூயா. எஸ், நவ லெட்ஸ் கோ டு டிஃபரன்ஸ் நம்பர் 5. பாருங்க, இந்த வசனங்களை படிக்கும் போது நீங்க இதை உணர்ந்திருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுடைய பலன் வேற, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருந்தால் அது வேற விஷயங்களை கொண்டு வருதுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், லூக்கா 4:18 நம்ம படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது முக்கியமா, ஆனால் என் மேலே இருக்கிற அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். பாரு, யாருக்காவது புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி இந்த நேரத்தில்? எஸ், see the inner anointing is for you, but the outer anointing is for you to serve others. அதுதான் நம்ம 5வது வித்தியாசமா நம்ம எழுதிக்கிறோம். உட்புறமான அபிஷேகம் என்பது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம், ஆனா வெளிப்புறமான அபிஷேகம்ன்றது அநேகருக்கு நாம் ஊழியம் செய்யும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அது நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரெண்டுமே உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் ரெண்டுமே உங்களுக்கு தேவை இயேசுவின் நாமத்தில். ஆமென். The inner anointing is for you, உங்களுக்காக அதிகமா. ஆனா அவுட்டர் அனாயிண்டிங் ஒன்று இருக்கு இல்லையா, அது அநேகருக்கு நீங்க ஊழியம் செய்யும்படி, நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவுட்டர் அனாயிண்டிங் வரும்போதே கர்த்தர் அடுத்தவங்களை பத்தி பேசுவார். இன்னொரு எக்ஸாம்பிள், ஆக்ட்ஸ் 1:8 என்ன படிச்சோம் நம்ம? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்காக, ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்காக இல்லை, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. எஸ், எத்தனை பேர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையாவே எத்தனை பேர் உண்மையாவே உங்களுடைய குடும்பம், உங்க சுத்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் உங்க மூலமா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்? நீங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்கணும். கமான், நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் ஏற்படணும், வாசல்கள் திறக்கணும், கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். எப்போ நடக்க போகுது தெரியுமா? அது உங்க மேல கொடுக்கப்படும் அந்த அவுட்டர் அனாயிண்டிங் வேலை செஞ்சாதான் இப்பேற்பட்ட காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அவுட்டர் அனாயிண்டிங்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென், தேவைப்படுகிறது. பாருங்க, டிஃபரன்ஸ் நம்பர் 6க்கு வாங்க. Now did we go to difference number 4? 4 நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ஸோ டைரெக்டாக 5க்கு போயிட்டேன் நான். சரி, இப்போ 4 நீங்கள் எழுதிங்க, அப்புறம் 5 நல்ல வேலை பாரு, நோட்ஸ் அவைலபிள் ஆக்குறேன் நான். அதனால் நீங்கள் பார்த்து என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை, நான் ரெடி பண்ணிட்டீங்களேன்ட்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, சரி, நோட்ஸ் அவைலபிள். நம்பர் 4 பாருங்க, இது மிஸ் பண்ணிடக்கூடாது. எவ்ரி பிலீவர் ஹேஸ் தி இன்னர் அனாயிண்டிங். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அது வசனங்கள் மூலமா. Only those who surrender to the Holy Spirit will receive the outer anointing. Salvation, inner anointing. Surrender, outer anointing. இயேசுவே நீங்க வேணும்னா உடனே இன்னர் அனாயிண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இயேசுவே எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை, வெளிப்புறமான அபிஷேகம் தேவை, என்ன அவர் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிற நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் உங்களை நிரப்புவார். அவர் நிரப்பும் பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் உட்புறமான அபிஷேகத்தை பெற்றவரே, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டுமே வெளிப்புற அபிஷேகத்தை பெறுகிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, 2 அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. ஒரு சில பேர் இங்கே இருக்கிறீங்க, நான் இன்னும் அந்நிய பாஷையில் பேச தொடங்கல பிரதர், எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வேணும். அதை பற்றி உங்களுக்கு வரப்போகிற வாரங்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வர்ற வாரமே அந்த அவுட்டர் அனாயிண்டிங் பற்றி அதிகமாக நான் டீச் பண்ண போகிறேன். இந்த வாரங்களில் நீங்கள் அந்த வெளிப்புற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க, நீங்களும் அந்நிய பாஷையில் பேசுவீங்க, வியாதி பலவீனத்திலிருந்து வெளியே வந்து அநேகருக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் இந்த அவுட்டர் அனாயிண்டிங்கை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஸோ நம்பர் 4 என்னது? எல்லா விசுவாசிக்கும் இன்னர் அனாயிண்டிங் இருக்குது, ஆனால் எல்லா விசுவாசிக்கும் அவுட்டர் அனாயிண்டிங் இல்லை. யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ வாழ்க்கையை, யார் யார் வாஞ்சையாக கேட்குறாங்களோ ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு, அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் அதை கொடுக்குறார். 5வது வித்தியாசம் என்னது? இன்னர் அனாயிண்டிங் எனக்கு, ஆனால் இன்னொரு அனாயிண்டிங்கு அது அநேகருக்கு, பிறருக்கு, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். 6வது வித்தியாசத்துக்கு வாங்க. மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் பாருங்க.
நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி 2 விதமான அபிஷேகம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னர் அனாயிண்டிங்ன்றது நமக்காக. இதுதான் டிஃபரன்ஸ் நம்பர் 5, ரைட்? பட் தி அவுட்டர் அனாயிண்டிங் இஸ் டு சர்வ் அதர்ஸ். டிஃபரன்ஸ் நம்பர் 6 பாருங்க. தி இன்னர் அனாயிண்டிங் இஸ் ஃபார் ரெவலேஷன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ரெவலேஷன். ரெவலேஷன். ரெவலேஷன் என்னது? இது ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம். வெளிச்சம், வாழ்க்கைனா என்னன்ற ஒரு வெளிச்சம். இப்போதான் எனக்கு தெரியுது கல்யாணம்னா என்னான்னு. இது ஒரு வெளிச்சம். இப்போதான் எனக்கு தெரியுது சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு. அதான் ஒரு வெளிச்சம். பிரதர், நானும் பைபிள் ரொம்ப நாளாக படித்தேன், இப்போதான் எனக்கு புரியுது பிரதர் அந்த பகுதி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அதான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு இன்னர் அனாயிண்டிங்னால கிடைக்குது உங்களுக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு ரெவலேஷனை தருவார். நீங்கள் பிரசங்கங்களை கேட்கும்போது உங்களுக்கு தேவையான வெளிப்பாடுகளை அவர் தருவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உட்புறமான அபிஷேகம் வெளிப்பாட்டிற்காக. ஓகே, அப்படியே உங்க ஷோல்டர் மேல கை வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்புறமான அபிஷேகம் செயல்பாட்டிற்காக. செயல்பாட்டுன்னு அர்த்தம் டெமான்ஸ்ட்ரேஷன். என்ன, நீ கர்த்தரை நம்புற, கர்த்தர் சுகம் தராருன்னு பேசுற, ஏதோ எனக்கு செஞ்சு காமி பார்க்கலாம். ஆமா, எனக்கு தந்தாரு, அது இன்னர் அனாயிண்டிங்னால நான் பெற்றுக்கொண்டேன். உனக்கு வேணுமா, இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவுட்டர் அனாயிண்டிங்னால அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். டெமான்ஸ்ட்ரேஷன். கர்த்தர் நல்லவர்ன்ற ஏதோ எனக்கு ஜெபம் பண்ணுற நல்லது வரவை பார்க்கலாம். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா நன்மையை செய்வார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் தெரியும் அது? நீங்கள் போய் செப்பரேட்டாக போய் ஒரு இடத்துல போய் ப்ரிப்பேர் ஆகி வர தேவையில்லை. இன்னொரு அனாயிண்டிங் அவுட்டர் அனாயிண்டிங் ரெண்டும் உங்கள் மேலே இருக்குது. ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதான் சொல்ல வரேன். இன்னொரு அனாயிண்டிங் உள்ளே இருக்குது, அவுட்டர் அனாயிண்டிங் உங்கள் மேலே தெரியப்படுது. கண்டிப்பாக கர்த்தர் வேலை செய்வார். அப்படி யாராவது உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐயோ நான் போய் கொஞ்சம் நேரம் போய் ஜெபிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு வரலாம் சொல்ல தேவையில்லை. அபிஷேகம் அப்போவே வேலை செய்யும். நம்ம என்ன சூப்பர்மேனா? நம்ம தெரியுமா சூப்பர்மேன் மூவிஸ் பார்த்துருக்குறீங்களா? பழைய சூப்பர்மேன் மூவிஸ். அவர் அந்த சூப்பர்மேன் துணியை மாத்துறாருன்ட்டு ஒரு இடத்த தேடுவார். ஐயோ இவனை காப்பாற்றணும், ஆனால் துணியை மாற்ற முடியலையே தேடுவார். ஒரு கார் இருக்கும், அப்புறம் காருக்குள்ளே போயிட்டு அப்புறம் அந்த பேண்ட் மேலே ஜட்டியை போட்டு வருவார். வந்து சர்ன்னு வந்து அப்படி வந்து காப்பாற்றார். இப்போ நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அனாயிண்டிங் நம்ம மேலே தான் இருக்குது. சத்தமா ராமன் சொல்லுங்க. உள்ளான அபிஷேகம் எப்பவுமே நமக்குள்ள இருக்குது. தேவைப்படுற நேரத்தெல்லாம் அவுட்டர் அனாயிண்டிங் வேலை செய்யுது. விசுவாசத்தில் வேலை செய்யுங்க, கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்வார். 100% செய்வார். ஆமென். வெளிப்பாட்டிற்காக டெமான்ஸ்ட்ரேஷன். சொல்லுங்க அந்த வார்த்தையை, டெமான்ஸ்ட்ரேஷன். ஆமென். கர்த்தர் செயல்படுவார், அபிஷேகம் செயல்படும் சொல்றேன் நான். எத்தனை தடவை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார், அநேக தடவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். இந்த வெளிப்புற அபிஷேகம்ன்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக, கர்த்தர் நல்லவர்ன்றதை காண்பிக்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்காக இதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் தெரியாது? வாங்க அந்த டிஃபரன்ஸை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 6, இன்னர் அனாயிண்டிங் இஸ் ஃபார் ரெவலேஷன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை போதித்து வழி நடத்துவார். 2வது, ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங் எதுக்காக? டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. நீங்கள் பயப்பட தேவையில்லை. எதை கொண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்குது. ஒரு தடவை எல்ஆர் நகர் அந்த மெயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு கெபி ஒன்று இருக்குது. பிரதர் ஷரத்துடைய வீடெலாம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்காக நான் போகிறேன் பாருங்கள். அப்போது ஒரு நபர் ரொம்ப நாளாகவே மூளையே ஒரு மந்தமாகி யாருக்கிட்டையும் பேசாமல் சூசைட் அட்டென்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகி அப்புறம் அவர் ஒரு மாதிரி உட்காந்துருப்பார். அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டாங்க, பிரதர் இவர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். வெளியே தான் உட்காந்துக்கிறார், ரோட்டோரத்தில் உட்காந்துக்கிறார், அந்த கெபியோட வாசலில் உட்காந்துக்கிறார். சரி, அவர் கூப்பிட்றாங்க, பிரதர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க பிரதர் அப்படின்னு சொல்லி. இப்போ அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது, நம்ம தான் அதை விசுவாசிக்கணும். இப்போ நான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அப்படியே என்னை பார்த்தார், இப்படி முறைச்சார். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படியே என்னை பார்த்து இன்னும் முறைக்கிறது ஜாஸ்தி ஆகுது. இது பப்ளிக் வேற, கரெக்டா இல்லையா? இப்போ ஏதோ என்ன சொல்றது, அவமானப்படுற மாதிரி ஏதோ சம்பவம் தான் ஆயிடக்கூடாதுன்றதும் மைண்டில் ஓடிங்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அபிஷேகம் என் மேலே இருக்குது, கர்த்தர் செய்வார் பெரிய காரியங்களை. நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்போவே எல்லா பிசாசும் வெளியேறணும். நம்மளுக்கு எனக்கு தெரியுது பாருங்க, அவர் வாழ்க்கையில் ஒரு பிசாசு தான் பிரச்சனை பண்ணுதுன்ட்டு. இப்போவே போன அப்படியே முறைச்சுனே ரொம்ப நேரமா நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 minute முறைச்சுனே இருக்கேன். நான் ஜெபத்தை விடல நான். சரி, அவர் முறைச்சுனே இருந்து அப்புறம் அப்படியே என்ன முறைச்சுனே என்னை பார்த்துனே அப்படி பட்டுன்னு விழுந்தார் பாருங்க. கீழே விழுந்தார். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் எந்திரிக்கல அவர். அப்புறம் அவரை தண்ணி இனி மூஞ்சிலெல்லாம் தெளித்து அப்புறம் எழுப்பிட்ட பிறகு எழுப்பி உட்காரும்போது உட்காந்துட்டு அவர் கேட்குறாரு, பிரதர் அப்படின்றாரு. நான் இப்போ தான் வந்த மாதிரி, பிரதர் பார்த்தீங்களா பிரதர் நீங்கள் அப்படின்னாரு. என்ன பிரதர் பார்த்தீங்களான்னு? அந்த பிசாசை பார்த்தீங்களா பிரதர்? பிசாசை பார்த்தீங்களாவா? உங்களை பார்த்தேன் நான். நமக்கு ஒரு வித்தியாசமாச்சு இதில். இல்லை பிரதர் பிசாசை பார்த்தீங்களா நீங்கன்றார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு சொல்லுது, ஐயோ பிரதர் பார்த்துட்டாரா, பிரதர் பார்த்துட்டாரா, இன்னும் நம்ம இங்கே இருக்க முடியாதுரா அப்படின்ட்டு பிசாசு சொல்லுங்க தான் பாருங்க அவர்கிட்ட. அப்புறம் போயிடுச்சு. நம்ம சில நேரத்தில் பிசாசை பார்த்து பயப்படலாம்.
நம்ம சில நேரத்தில் மந்திரம் பண்ணிட்டான் பிரதர், சூனியம் வச்சுட்டான் பிரதர், தகுடு வச்சுட்டானா பிரதர், யாரோ ஒருத்தர், ஐயோ இந்த சிஸ்டருக்கு ஒரு கனவுல வந்துச்சான், என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சான் பிரதர், என்ன பிரதர் பண்ணுறது? நம்ம ரோட்டில் ஒரு எலுமிச்சங்க தவறி விழுந்திருக்கோம், அதை தாண்டி எகிரி குச்சி வந்து அந்நிய பாஷையில் பேசி துதிச்சு கத்தி வருது, ஏசு சத்தம் ரணம் அப்படின்னு, சாரி ஏசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு எல்லாம் வளரி கொட்டி வெளியே வந்து, என்னத்துக்கு பயப்படுறீங்க? நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். பிசாசு தான் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. எல்லாரும் உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உட்புறமான அபிஷேகமும் என்னுடையது. அப்படியே ஷோல்டர் மேல கை வச்சு சொல்லுங்க, வெளிப்புறமான அபிஷேகமும் என்னுடையது. எங்க போனாலும் நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள். கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை உங்க மூலமா செய்வார். எத்தனை பேர் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையே அபிஷேகத்தினால தான் உண்டாகுது. சீஷர்கள் ஆர்டினரியாக தான் இருந்தாங்க பாருங்க, யாரும் பெருசாக அவங்கள பற்றி யோசிக்கல. ஆனால் அபிஷேகம் வந்த உடனே அவங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுச்சு. Your life will become extraordinary because of the anointing of the Holy Spirit. ஆறாவது வித்தியாசத்தை பார்த்துட்டோம், இப்போ ஏழாவது வித்தியாசத்துக்கு வந்துடலாம். The inner anointing affects your walk. The outer anointing affects your work. அருமையான வித்தியாசம் இது. ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்ல, அவர் உங்களுடைய நடத்தையை மாற்றுகிறார். நீங்க நடந்துக்கிற விதம் இப்போ முதல் மாதிரி பட்டு பட்டுன்னு கோவம் வர மாட்டேங்குது. இல்லை சில பேர் அதை ஒரு டெஸ்ட் பண்ணியாவே சொல்லுவாங்க, பிரதர் நான்லாம் அப்போ பயங்கரமாக அந்த மாதிரி. சில டைம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, இல்லையா? நான் அந்த காலத்தில் ஒரு ரவுடியாக இருந்தேன் அப்படின்வாங்க. நான் அந்த காலத்தில் கோவப்பட்டா அப்படியே போட்டு அடிச்சிருவோம் பிரதர், இதை ஒச்சிருவோம் பிரதர் அப்படின்வாங்க. பார்த்தா அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் சக்திமானாக இருந்த யாவரை பக்திமானாக கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு நம்ம நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறோம் அதுக்கப்புறம் வச்சுங்களேன். ஆனால் விஷயம் தான், இப்படி கர்த்தர் மாற்றுகிறார். எது? இன்னர் அனாயிண்டிங் will change your walk, but the outer anointing will affect your work. நீங்க வேலை செய்யறது வித்தியாசமா போயிடும். நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா வித்தியாசமான வல்லமைன்னு ஒரு டீச்சரா இருப்பீங்க. ஏன்? பெரிய வகையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ற ஒரு டீச்சரா இருப்பீங்க. நீங்க போற இடத்துல அற்புத அதிசயங்கள் நடக்கும். நான் ஸ்கூல்ல டீச் பண்ணியிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் டீச் பண்ண பாருங்க. சயின்ஸு மேத்ஸு இது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன். நான் அப்போ டீச் பண்ணுற நேரத்தில் சில டைம் சில சம்பவங்கள் நடக்கும். அப்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும் பாருங்க. சில பசங்க என்கிட்ட ஜெபத்துக்கு வருவாங்க. ஓகே, ஒருத்தரோட காலையிலே பாருங்கள், ஒரு பையனுக்கு பயங்கர வயிற்று வலி. அவன் சொல்கிறான், சார் ரொம்ப வயிறு வலிக்குது சார். நான் சொன்னேன், நான் ப்ரேயர் பண்ணட்டுமா அவனுக்கு அப்படின்னு. ப்ரேயர் பண்ணுங்க சார்ன்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்து பாருங்க. நான் சொன்னேன், ஏசு நாமத்தில் வயிற்று வலி சுகமாக ஒன்று பட்டுன்னு கீழே வந்தான். நல்ல வேலை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை அந்த இடத்துல, இல்லையா? சார் மந்திரம் பண்ணுறாரு அப்படின்ட்டான்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம தந்திரம் பண்ணுமா இருக்குது. அதனால் கூப்பிட்டு செப்பரேட்டாக உட்கார ஜெபம் பண்ணேன். நல்ல வேலை அவனுக்கு பட்டுன்னு கீழே வந்து எந்திரா பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. சார் நல்லா இருக்குது சார், என்ன சார் சூப்பர் சார் ஜீசஸ்ன்னு அன்னையிலேருந்து அவன் வீட்டில் பாருங்க. ஆனால் விஷயம் இதுதான், எங்கே போனாலும் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் சுமந்துட்டு போகிறீங்க. உங்கள் கொலீக்ஸ் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பைபிளை படிக்கல, உங்களை தான் படிச்சுன்னுக்குறாங்க. நல்லா கவனிங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, பிரதர் நான் கலர் கொஞ்சம் கருப்பு பிரதர். நீங்கள் பைபிளுடைய எக்ஸாக்ட் அடையாளமாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் கூட பாருங்க, பைபிள் கூட கருப்பு தான். கர்த்தர் உங்களுடைய வார்த்தை உங்கள் மூலம் வெளிப்படுகிறது, அவருடைய அபிஷேகம் உங்கள் மூலம் வெளிப்படுது. நீங்கள் தான் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. The inner anointing affects your walk. நீங்கள் நடந்துக்கிற விதத்தை மாற்றுகிறது. The outer anointing affects your work. உங்கள் வேலை பயங்கர வல்லமையான வேலையாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஊழியத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். 8வது வித்தியாசத்துக்கு வாங்க. இதை நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்கள். Inner anointing bears the fruit of the Spirit. உட்புறமான அபிஷேகம் ஆவியின் கனியை கொண்டு வருகிறது. அந்த 9 நற்குணங்கள் இதெல்லாம் ஆவியின் கனி, இது உள்ளான அபிஷேகத்தினால உண்டாகிறது. ஆனால் வெளிப்புற அபிஷேகம் ஆவியின் வரங்களை கொண்டு வருகிறது. ஆமென். பாத்தீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். மேலே வந்தோடனே அந்நிய பாஷையில பேசுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மேல இருக்கிற அபிஷேகம் வரங்களை செயல்படுத்தும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கனியை ஏற்படுத்துகிறார். அப்ப எது முக்கியம்? ரெண்டுமே தான் முக்கியம். ரெண்டுமே தானே முக்கியம். ஒரு பறவை பறக்கணும்னா 2 சிறகும் தேவைப்படுது, 2 ரெக்கையும் தேவைப்படுது. இதுல எந்த ரெக்கை முக்கியம்னு கேட்க முடியுமா நம்ம? அப்படிதான் ஆவியின் கனியும் முக்கியம், ஆவியின் வரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னர் அனாயிண்டிங் என்னத்தை கொண்டு வருது? கனியா வரமா? பரவாயில்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியின் கனி. அவுட்டர் அனாயிண்டிங் ஆவியின் வரத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிறது. ஆமென். ஏன்னா அது பிறருக்காக. ஆவியின் வரம் நமக்காக இல்லை. ஆவியின் வரம் நமக்காக இல்லை. நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அநேகர் சுகமாகலாம். அதுக்கு நீங்களே உங்க மேல கை வச்சு கீழே விழுந்து எந்திரிக்க முடியாது. கரெக்டா இல்லையா? ஏன்னா அது பிறருக்காக. ஹல்லேலூயா, பிறருக்காக.
நானே என் தலைமையில கை வச்சு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா சொல்லுங்க பார்க்கலாம், என் முகம் இப்படி இருக்குமா? எவ்வளோ சுகமாக்கி இருப்பேன் தெரியுமா நான் என்னையே. ஆனால் ஆவின் வரம்ன்றது பிறருக்காக, அது எனக்காக இல்லை, அது என்னுடைய சுயத்துக்காக இல்லை. ஓகே, we can wait for 5 more minutes. கடைசி பாருங்க, கடைசி வாங்க, ஒன்பதாம் வித்தியாசத்துக்கு வாங்க. The inner anointing cannot be imparted. The outer anointing can be imparted. Impartedனா என்ன அர்த்தம்? பகிர்ந்து கொடுக்கிற இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு விஷயம். உட்புறமான அபிஷேகம் அப்படின்றது நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அது ரட்சிக்கப்பட்ட போது தான் கிடைக்குது. இப்போ எனக்காக நான் தான் ரட்சிக்கப்பட முடியும், உங்களுக்காக நீங்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். உங்களுக்காக நான் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்லை யார் ரட்சிப்பை நான் பங்கு போட்டு தர முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், வாங்க இப்போ யார் ரட்சிப்பில் அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படி முடியாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு தான் இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கை அர்ப்பணித்து தான் வாழ்க்கை ரட்சிக்கப்பட முடியும். அப்போ உட்புறமான அபிஷேகம்ன்றதை நம்ம இம்பார்ட் பண்ண முடியாது, அது யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த அபிஷேகம் உங்களுடையது. ஆமென். You cannot share it with anyone, you cannot impart it to anyone. ஆனா ரெண்டாவதா கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்புறமான அபிஷேகம் அதை நம்ம பரிமாற முடியும், அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். In other words, நீங்க ஒரு ஜெப கூட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு ஆவியின் வரம் இருக்குது, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருக்கிறீங்க, கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறீங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் உங்களை கூப்பிட்டு நீயும் இதே தீர்க்கதரிசன வரத்துல ஃப்ளோ ஆகணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார், இந்தா பெற்றுக்கொள் அப்படின்னு உங்களுக்கு இம்பார்ட் பண்ண முடியும். ஆனா ரட்சிப்பின் அந்த அனுபவம் இருக்கு தெரியுமா, அதை இம்பார்ட் பண்ணவே முடியாது. இன்னர் அனாயிண்டிங்கை இம்பார்ட் பண்ண முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்டர் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க, உங்க பொறுமை எனக்கும் கிடைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் பொறுமையும் போயிடும், கரெக்டா இல்லையா? அது ஆனா you cannot impart characteristics, you can impart gifts, you cannot impart fruit. Fruit has to grow, fruit comes by growth. கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வளர கனி காய்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த பொறுமை, நற்குணம், இந்த இச்சை அடக்கம், இந்த அன்பு, சமாதான, சந்தோஷம், இது அத்தனையும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியின் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் உங்களோடு இருக்கிறார். இந்த இன்னர் அனாயிண்டிங் தான், ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசன்ஸ் தான் இந்த ஆவின் கனியை உங்க வாழ்க்கையில வளரும்படி செய்கிறது. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொண்டீங்க இந்த நேரத்தில்? ஆமென். 9 வித்தியாசங்கள் எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் ஒரு சில கிளாரிட்டி கிடைச்சிச்சு இந்த நேரத்தில்? எஸ், 9 வித்தியாசங்கள் நான் ரீகேப் பண்ண போறதுல கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம் அந்த நேரத்தில். இந்த இன்னர் அனாயிண்டிங் பற்றி உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பாருங்க, இந்த இன்னர் அனாயிண்டிங் பற்றி இப்போ தான் நான் இன்ட்ரோடக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த சீரீஸ்க்கு. ஸோ 2 விதமான அபிஷேகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இன்னர் அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங். இது யாருக்காக? நமக்காக இல்லை, எனக்காக. அப்படி சொல்லுங்க, இது யாருக்காக? இது யாருக்காக? பிறருக்காக. இங்கே இன்னர் அனாயிண்டிங்னால கனி உண்டாகுது, கிறிஸ்துவ போலவே நான் மாறுகிறேன். ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங்னால ஊழியம் செய்ய முடியும், வரங்கள் எனக்காக ஃப்ளோ ஆகுது. இப்போ எத்தனை ஆவியானவர்? ஒரே ஆவியானவர். எத்தனை அபிஷேகங்கள்? 2 விதமான அபிஷேகங்கள். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு அது? அப்போ உள்ள ஒரு ஆவியானவர், வேலை ஒரு ஆவியானவர், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தர், 2 பேரும் வாடகை செப்பரேட்டாக கொடுங்க, கரண்ட் பில்லை மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருங்க, அப்படியே பேச முடியாது. இது என்னது? இது ஒரே நபர், ஆனால் 2 விதமான அபிஷேகங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த இன்னர் அனாயிண்டிங் பற்றி உங்களுக்கு 3 சத்தியங்களை காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம், மிக முக்கியமானது பாருங்க. இந்த உட்புற அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணாதிசயத்தை மாற்றி அமைக்கும். இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் கேரக்டர். இங்கே நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, என் கேரக்டர் மாறினா என் வாழ்க்கையை மாறிடணும்னு நினைக்கிறேன் பதர். எனக்கு அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. நிறைய பேர் நம்மளுடைய கேரக்டர் இஷ்யூஸ்னாலேயே உறவுகளில் நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறோம், நம்மளுடைய மனதளவில் காயங்களை நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த உட்புற அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உன் கேரக்டர் என்ன போலவே மாற முடியும். பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது எதுக்காக தெரியுமா? இயேசுவை போலவே உங்களை மாற்றுறதுக்கு. அவுட்டர் அனாயிண்டிங் எதுக்கு இருக்குது? இயேசுவை போலவே ஊழியம் செய்கிறதுக்கு. இன்னர் அனாயிண்டிங் என்னத்துக்கு இருக்குது? இயேசுவை போலவே மாறும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The inner anointing transforms your character. இந்த இன்னர் அனாயிண்டிங் உங்கள் ஊழியத்தை நேரடியாக பாதிக்கிறது இல்லை, ஒரு வகையில் பாதிக்குது, ஆனால் நேரடியாக இல்லை. இந்த இன்னர் அனாயிண்டிங் உங்கள் கேரக்டரை பாதிக்குது. நம்ம குணாதிசயம் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம பேசுறது, யோசிக்கிறது, நினைக்கிறதெல்லாம் அவரை போலவே இருக்கும்படி இந்த இன்னர் அனாயிண்டிங்கை நீங்கள் வேலை செய்ய விடலைன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நாஸ்டியாக இருக்கும். நாஸ்டினா அர்த்தம், ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் சே என்ன இப்படி பண்ணுறாரு இவர், என்ன ஒரு விசுவாசியாக இருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு நாஸ்டியாக போயிடும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் உள்ளான அபிஷேகம் வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுங்க, ஹோலி ஸ்பிரிட்க்கு சரண்டர் பண்ணுங்க. பாஸ்டர் பெனிஹின் அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு, அவர் சொல்கிறாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரேயிங் கிவ் மீ மோர் ஆஃப் யூ, வை டோன்ட் யூ ப்ரே டேக் மோர் ஆஃப் மீ. ஆண்டவரே நீங்கள் எனக்கு அதிகமாக வேணும்,
அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு, ஆண்டவரே நான் இன்னும் உங்களுக்கு என்ன விட்டு கொடுக்குறேன்ப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? சரண்டர் டு த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் கேரக்டர் மாறும். கேரக்டர் மாறுறது பிரயாசத்தினால இல்லை. நீங்கள் சொந்த பலத்தை நம்பி ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கலாம், ஆனால் அது வேலை செய்கிறது இல்லை. உங்கள் கேரக்டர் மாறுறது இல்லை. எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க? இனி நான் கோவப்படவே மாட்டேன், இனி என் ஒய்ஃபை பார்த்து நான் கோவப்படவே மாட்டேன், இனி என் கணவரை நான் திட்டவே மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? அந்த நாள் தான் அதிகமாக திட்டி தொலைச்சிருப்பீங்க. ஏன்? இந்த மனுஷனை விட்றானா பார் வளர்கிறதுக்கு, மனசில் இப்படி ஓடணும். ஏன்? காலையில் தான் ஜெபம் பண்ண, இனி இவர் திட்ட மாட்டேன்னு திட்டு வாங்குற மாதிரியே பண்ணுறாரு இவர். என்னத்தை வளர்த்து வச்சாங்களோ. சும்மாருமா என் அம்மாவை பற்றி, ஆமாங்க சாரிங்க ஆண்டவரே என்ன மன்னிமா ஆண்டவர். அந்த நாளே பாருங்க எப்படி போகணும். ஐயோ திட்டேன் துப்பிட்டேன் ஆண்டவர் என்ன மன்னிமா ஆண்டவர். கேரக்டர்ன்றது நம்ம சொந்த பிரயாசத்தினால மாறுறது இல்லை. தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் பலத்தை நமக்கு தரணும். கெட்ட பழக்கங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது ஒரு அடிக்ஷன், ஒட்டிக்குது. அது வெளியே வரணும்னா ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு சகாயம் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட் சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம், அவர் வந்திருக்கிறதே உங்களை இயேசுவை போல மாற்றும்படி இப்போ கூட உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். கொஞ்சம் நல்ல மூச்சு விடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், உங்களை மாத்திட்டு இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க வேலை செய்யறதுக்கு. சரண்டர் பண்ணுங்க, அவர் மாற்றுவார். சில டைம் இந்த ரீஹாப் சென்டர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நல்ல உள்ளத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம அதுக்கு விரோதமாக இல்லை. ஆனால் எல்லா ரீஹாப் சென்டர்ஸ்லையும் நல்லா போதிக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஒரு ரீஹாப் சென்டரில் பைபிளே எடுக்கக்கூடாது, ரிலிஜனே இல்லை அப்படின்றாங்க. வெறும் 3 மாதம் ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரூமில் கட்டி போட்டால் ஒரு மனுஷன் குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட முடியுமா? வெளியே வந்து 3 மாதம் கோட்டை விட்ட எல்லா குவார்ட்டரையும் ஒரே வாரத்தில் முடிக்கணும்னு நினைப்பானா? இல்லையா? ஏன்? கேரக்டர் மாறல. ஒரு மனுஷனை கட்டி போடலாம், ஆனால் உள்ள விடுதலை ஆகணும்னா ஆவியானவர் வரணும். இப்போ ஒரு சில ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி போதிக்கிறாங்க. அருமையான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். வல்லமையாக கர்த்தருடைய வாழ்க்கை அவங்க மூலமாக மாறுது. எப்படி மாறுறது? ஹோலி ஸ்பிரிட் தான் கேரக்டரை மாற்ற முடியும். மனைவி மாருங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லை. உங்கள் கணவரை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. You are not that Holy Spirit. Don't become that Holy Spirit in your marriage. என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ அதை வெளிப்படுத்துங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு ஏற்ற இமோஷனல் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க மாறிட்டு இருக்கிறீங்க, நான் கவனிச்சேன். நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் கவனிச்சேன். ஆண்டவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, என் மேலேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், உங்க மேலேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. கட்டின நாள்லேருந்து இந்த மனுஷன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குதுன்னா அப்ப என்ன ஆகுது? நீங்களும் மாறல, அவரையும் மாற விட மாட்டேங்கிறீங்க. மனைவிமார்கள் கவனிங்க, நீங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லை. கணவர்மார்கள் கண்டிப்பா நீங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லை. both of you surrender to the Holy Spirit and say change my character Lord. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பீச் எடுத்துருக்கிறார் ஒருத்தர். அவங்களெல்லாம் மாற்றி ஆகணுன்ட்டு எல்லாரும் உட்கார வச்சு ஒரு ஸ்பீச் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம் உங்களுக்குன்ட்டு ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றுனார். நல்லா நீங்களாம் சாராயம் குச்சி உடம்ப நாத்த பற்றிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் நடுல சார் சாராயம் மட்டும் இல்லை சார் தண்ணியும் கலக்கிறா அப்படின்ட்டார். அப்படியா, இரு நான் உனக்கு காமிக்கிறேன் பாருன்ட்டு கிளாஸில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் ஒரு சாராயத்தை ஊற்றினார். இதை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கேன்சர் வரும். அப்புறம் இன்னொரு சாராய பாட்டில் எடுத்தார், அது விஸ்கி பிராந்தி அந்த மாதிரி கலந்து இப்போ தண்ணீர் இதில் ஊற்றுனா லிவர் டேமேஜ் ஆகும், இது குடிச்சனா வயிறே நாசமாக போகும். இதில் வந்து உனக்கு என்ன தெரியுது சார்? மோஸ்ட்லி அந்த தண்ணியில் தான் அதை பிரச்சனை இருக்குது சார்ன்றாங்க அந்த ஒருத்தன். இவருக்கு என்னடா இது இப்படி பண்ணுறான், இரு வேறு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உனக்குன்ட்டு புழு 2 எடுத்தார். எல்லாம் ரெடியாக வந்துக்கிறார். இவர் ஒரு கிளாஸ் ஃபுல் சாராயத்தை ரெப்பிட்டு தண்ணியை கலக்கல, எல்லாம் தண்ணி மேலே பிரச்சனைன்றவா இல்லையா? ஃபுல்லாக கிளாஸை சாராயத்தை ஊற்றிட்டு புழுவை தூக்கி 2 உள்ளே போட்டார் பாருங்க. அப்படியே புழு அப்படியே சுருங்கி செத்து போச்சு. பார்த்தீங்களா எப்படி சாவு வந்துச்சு பாரு அந்த புழுக்கே சாவு வந்துச்சுன்னா சொல்லுங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? ஒருத்தர் இருந்துச்சு சந்தோஷமா சொன்னானா, சார் கை தட்டுங்கடா, எல்லாரும் கை தட்டிட்டாங்க. எல்லாரும் என்ன சாராயம் குச்சா வயிற்றுல இருக்கிற புழு பூச்செல்லாம் செத்துருன்ட்டு நீங்க காமிச்சிருக்கிறீங்க சார். கண்ணு திறந்த தெய்வமே அப்படின்றான் காலில் வந்து. ஒரே கோவம் இவருக்கு திட்டி தீர்த்துட்டார். அவங்க எல்லாரும் என்ன மனுஷருங்களா நீங்களா? அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடே கஷ்டத்தில் இருக்கும்போது போய் சாராய கடையில் போய் அவன் கடையில் போய் நீங்கள் கொடுத்துட்டு எல்லாம் அவனை பணக்காரா மாத்துறீங்க நீங்கள் அப்படின்ட்டு சம்பாதிக்கிறீங்க, அங்கே போய் கொட்டுறீங்க அப்படின்னு நல்லா கத்தி துப்பி திட்டி எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு லாஸ்ட்டில் ஒருத்தர் வந்தா, சார் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க சார், நீங்கள் என்னது குடியை விட்டுறியா? கன்ஃபார்மாக குடியை விட்டுறேன் சார். ஆனால் சாராய கடையை வைக்கலான்னுக்கிறேன் சார் நான்ன்ற அவன். ஏன்னா இப்போ தான் சார் நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் சம்பாரிச்சு வந்து அங்கே தான் கொட்டுறான்ட்டு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளான அபிஷேகம் தான் உங்க குணாதிசயத்தை மாற்ற முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவரோட நெருக்கமா இருங்க. 2வது சத்தியம், உள்ளான உட்புறமான அபிஷேகத்தின் 2வது சத்தியம் எழுதிங்க பார்க்கலாம்.
இந்த உட்புறமான அபிஷேகம் உங்களுக்கு வெளிப்பாட்டு மூலமாக போதிக்கிறது. கல்வி கற்றுத்தரா முடியாதவற்றை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கற்றுத் தருகிறது. The inner anointing teaches you by revelation what education cannot. கல்வி முக்கியமானது. ஆனா கல்வி ஒருத்தனுடைய வாழ்க்கைய உள்ளத்தை மாற்ற முடியாது. அவன் சம்பாதிக்கிற விதத்தை மாற்ற முடியும், ரெஸ்பெக்டபிளா வாழ்றதுக்கு வைக்க முடியும். கல்வி ரொம்ப முக்கியமானது. கல்வி இல்லாம நிச்சயமா இப்ப நான் வேதத்தை படிக்க முடியாது. கல்வி இல்லாம யாரும் மைக்கை டிசைன் பண்ணியிருக்க முடியாது. எஜுகேஷன் இல்லாமல் இன்வென்ஷன்ஸ் பாசிபிள் இல்லை. நல்லா படிங்கன்ற நான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், நல்லா படிங்க, நல்ல மார்க்ஸ் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கல்வித்துறையில் நம்ம பிள்ளைகள் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஆனால் கல்வி இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவார். வாழ்க்கையே மாற்றப்படணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2:20 பாருங்க, எப்படி இன்னர் அனாயிண்டிங் நம்மளுக்கு டீச் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க. இன்னர் அனாயிண்டிங் எப்படி டீச் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். 1 John chapter 2 verse number 20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இது எந்த அபிஷேகம்? உள்புறமான அபிஷேகமா இல்ல வெளிப்புறமான அபிஷேகமா? ரெவலேஷன் எதனால வருது? இன்னர் அனாயிண்டிங்கா அவுட்டர் அனாயிண்டிங்கா? இன்னர் அனாயிண்டிங். அப்ப அறிந்திருக்கிறீர்கள்னா ரெவலேஷன். அது எது? இன்னர் அனாயிண்டிங். பார், அடுத்ததா பைபிளில் எங்கெல்லாம் அபிஷேகம் வல்லவன் பார்ப்போம், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. இது இன்னர் அனாயிண்டிங், இது அவுட்டர் அனாயிண்டிங், இது எனக்கு, இது பிறருக்கு. நீங்கள் சொல்லிடுவீங்க இது கனி, இது வரம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சிட முடியும். இப்போ 27 வசனத்தை பாருங்க, இதே அதிகாரம் 27 வசனத்துக்கு வாங்க. 1 யோவான் 2:27 பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆன்சர் பண்ணுங்க, இன்னர் அனாயிண்டிங்கா அவுட்டர் அனாயிண்டிங்கா? இது இன்னர் அனாயிண்டிங். உங்களில் நிலைத்திருக்குது, உங்கள் மேல் இல்ல, உங்களில் நிலைத்திருக்குது. இந்த இன்னர் அனாயிண்டிங் என்ன செய்துன்னு பாருங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அப்புறம் சொல்றாரு, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. The inner anointing gives you revelation. எல்லாரும் சொல்லுங்க ரெவலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ரெவலேஷன் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் திருமண வாழ்க்கைக்காக ஒரு ரெவலேஷன் கொடுங்க, என் பிள்ளைகளுக்காக எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்க, என் பிசினஸ்க்காக எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்க. சொல்லுங்க, give me revelation Holy Spirit. Oh, I want to see things from the spiritual perspective. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் வாழ்க்கையை நான் பார்க்க கத்துக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது தான் அந்த வெளிப்பாட்டின் நன்மை. God will give you revelation. And here is truth number 3. இந்த இன்னர் அனாயிண்டிங் எனக்குள்ள தான் இருக்குதுன்றீங்க பிரதர். ஏன் பிரதர் இது வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த ரீசன்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க. வாங்க எல்லாருமே யோவான் 15:7 ஆனா நம்பர் 3 பாருங்க. The inner anointing operates as you abide in Jesus. உட்புறமான அபிஷேகம் நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கும் போது செயல்படுகிறது. as you abide in Jesus. என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு? நான் என்ன ஜீசஸை விட்டு போயிட்டு வந்துங்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி தோணும். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள்ல இருந்தே நீங்கள் அவருக்குள்ள தான் இருக்கிறீங்க. யாராலையும் உங்களை அவர்கிட்ட பிரிக்க முடியாது. உங்க பாவத்தினால கூட அவரை விட்டு நீங்க பிரிய முடியாது. ஆவிக்குரிய நெஜத்தை பொறுத்த வரைக்கும் you are in Christ Jesus forever. உங்க ரட்சிப்பை நீங்க இழக்க முடியாது. எப்பவுமே அவருக்குள்ள நீங்க நிலையா இருக்கிறீங்க, பாதுகாப்பா இருக்கிறீங்க. ஆனா மனதளவுல நம்ம அவரை பத்தி நினைக்காம பல நாட்கள் வாழ்ந்துடுறோம். மனதளவுல அவரை ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு வராமலே நம்ம அதை சால்வ் பண்ண நினைச்சிடறோம். இமோஷனலா மனதளவில் அவரை விட்டு பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய நிஜத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னா தான் இருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட பேசிக்கிறது இல்லை, பழகிறது இல்லைன்னும் போது அதை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அவருக்குள் நிலைத்திருங்க. நான் அர்த்தம், இயேசுவோட ஒரு பழக்கத்தை வச்சுங்க, அவரோட அதிகமாக பேசுங்க, அவர் ஆராதிங்க, அவரோட நெருக்கமாக இருங்க. எது செஞ்சாலும் அவருக்காகன்னு சொல்லி அவருக்கு அர்ப்பணிச்சு வாழுங்க. நாளெல்லாம் அவருடைய பாடல்களை கேளுங்க, நாளெல்லாம் அவருடைய வசனத்தை ஞாபகப்படுத்திங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுவே என்னோட இருக்கிறீங்க, ஏசப்பா எல்லாம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவரோட நெருக்கமாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், abide in Jesus. சொல்லுங்க அந்த வார்த்தைகளை, abide in Jesus. இயேசுவோடு நிலைத்திருக்கிறது அனுபவ ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அனுபவ ரீதியாக abide in Jesus. When you do that, your inner anointing starts to flow.
உள்ளுக்குள்ளே தான் அனாயிண்டிங்குது, கற்றுக் கொடுக்குற அனாயிண்டிங்கு. ஆனால் ஜீசஸோட நெருக்கமாக இல்லாததுனால அந்த அனாயிண்டிங் வேலை செய்யவே மாட்டேங்குது. இந்த அனாயிண்டிங் அப்படியே குவைட்டாக இருக்குது பாருங்க. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையை ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். யோவான் 15 அதிகாரம் அதோடைய 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நிலைத்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எத்தனை பேர் இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ இந்த 15ஆம் அதிகாரம் அதோடைய 7ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியத்தை நீங்க பிடிச்சுக்கணும். ஜான் சாப்டர் 15 and verse number 7 பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப நீங்க ஜீசஸ்குள்ள இருந்தீங்கன்னா வார்த்தை பிடிச்சுப்பீங்க. அது நம்பர் 1. ரெண்டாவது பாருங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, அப்ப பிரேயர் லைஃப், வேர்ட் லைஃப், பிரேயர் லைஃப். கவனிச்சிங்களா இந்த ரெண்டு ரகசியத்தை அந்த வசனத்துல? நீங்கள் என்னிலும், அப்போ இயேசுக்குள்ள நான் நிலைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைச்சிருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நான் அந்த ஜெப வாழ்க்கையில நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுமா இருக்குது. ஓகே, these are the two secrets. If you want your inner anointing to work, ஜெபத்துடைய வழக்கம், தேவனோடு ஜெபத்தில் இருக்கிறதும், அதுக்கப்புறம் வேத வார்த்தையை படிக்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமாக்குங்க. வசனத்தை கேட்கிறது, ஜெபிக்கிறது, ரெண்டையும் நீங்க அதிகமாக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இன்னர் அனாயிண்டிங் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இன்னர் அனாயிண்டிங் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3 சத்தியங்கள், அந்த 3 சத்தியங்களை குயிக்காக ரீகேப் பண்ணிடலாம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உட்புறமான அபிஷேகம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுகிறது, இயேசுவை போலவே நம்மளை மாற்றுகிறது. நம்பர் 2, இந்த உட்புற அபிஷேகம் என்ன செய்யுது? கல்வி கற்றுக் கொடுக்காதத இந்த உட்புறமான அபிஷேகம் நமக்கு போதித்து வழி நடத்தும். gives you revelation. நம்பர் 3, இந்த உட்புற அபிஷேகம் எப்போ வேலை செய்யுது? இயேசுவோட நெருக்கமாக இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஜீசஸோட நெருக்கமாக இருங்க, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். இப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும்போது என்ன சூழ்நிலையாவது ஜெயிச்சு நீங்கள் மேலே வருவீங்க. உங்கள் லைஃபே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்பேற்பட்ட எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையும் ஊழியத்தை செஞ்சவர் தான் டாக்டர் கெனத் இ ஹேகன். கெனத் இ ஹேகன் அவருடைய டெஸ்டிமனிஸ் பல இது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 15 வயசு இருக்கும்போது அவர் 16 மாதங்கள் படுத்த படுக்கை ஆயிட்டார். அவருடைய இருதயம் சரியா ஃபார்ம் ஆகாததுனால, அவருக்கு ஒரு ரத்த வியாதி இருந்ததுனால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. கேட்கிற திறன் கம்மியாயிட்டே போச்சு. அவருடைய கண் பார்வையின் திறன் கம்மியாயிட்டே போயிடுச்சு. அவர் படுத்த படுக்கையா இருக்கிற நேரத்தில் 5 டாக்டருங்க வந்து சொல்லிட்டாங்க, இவன் பிழைச்சிக்க மாட்டான். ஒரு டாக்டர் 5 டாக்டருங்க சொல்லிட்டாங்க. பாஸ்டருங்க வந்து ஜெபம் பண்ணும்போது கூட ஒன்றும் செய்ய முடியாது, அடக்க ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டுலாம் போயிடுவாங்களாம் பாருங்க. நிறைய பேர் அவர் காது பட சொல்லிட்டு போயிடுவாங்களாம். மனசு உடஞ்சு போய் 15 வயசு வாலிப பிள்ளை படுத்த படுக்கையா இருக்கிறார் பாருங்க. நான் எப்போ சாகணும்னு சொல்லி கவனிங்க. அவருடைய டெஸ்டிமனி அவரே ஷேர் பண்றத ஒரு செய்தியிலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, ஐ ரிமெம்பர் தட் நைட் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நைட்டு 3 தடவை செத்துட்டார். 3 தடவை செத்து உயிரோட வந்தார். அவர் உயிர் திரும்பி வந்துச்சு. 3ஆவது தடவை உயிர் திறந்த போது அவங்க பாட்டி அவருக்கு ஒரு பைபிளை கொடுத்து, அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கிட்டார், மனதளவில் ரட்சிக்கப்பட்டார். அவர் சொல்றார், ஐ ரிமெம்பர் தட் நைட் ஐ வாஸ் born again, 22nd of April 1933. அப்புறம் சொல்றாரு, and I know the anointing that came into me that very night. ரட்சிக்கப்பட்ட போதே ஒரு அபிஷேகம் வந்துச்சுன்னா அது எந்த அபிஷேகம்? உட்புறமான அபிஷேகம், இன்னர் anointing. அவர் சொல்றாரு, the Holy Spirit began to teach me a lot of things. நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். But my head wouldn't go along with it. என் மனசுக்கு அது, என் மண்டைக்கு அது ஏறல. எப்படி அவர் பேச்சை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதோ நான் ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறேன். அவர் சொல்றார், பிரசங்கத்தில் சொல்றாரு, நான் ஒரு 16 வயசு ஒரு பக்கவாதம் வந்தவனாக நான் இருக்கிறேன். ஆனால் வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே ஆவியானவர் என்னை போதிக்க ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க. 5 doctors had told me you are going to die. நீ சாக போறன்னு 5 டாக்டருங்க சொல்லிட்டாங்க. There's not one chance in a million. கோடியில் ஒருத்தங்க பொழைச்சா கூட அது நீயா இருக்க மாட்டேன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்களாம் பாருங்க. இப்பேற்பட்ட அளவுக்கு மோசமான ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. பட் there was something inside me. அவர் சொல்றதை கவனிங்க. ஆனால் எனக்குள்ள ஒன்று இருந்துச்சு. That something said you don't have to die. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பார்த்து சொல்லுச்சு, நீ சாக தேவையில்லை. அதுவும் வாலிபனா நீ சாக தேவையில்லை, உன்னால சுகம் அடைய முடியும். You can be healed. And I said, can I? ஆமா ஆண்டவரேன்னு கேட்டார். ஆமா ஆண்டவரே, அப்படி நடக்குமா? And something inside me said, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுச்சு, it's all in the book. புத்தகத்தை படி, எல்லா புத்தகத்துல தான் இருக்குது. Get in the book, the Bible, that's where it is. And I thank God I got in there and he taught me. ஆவியானவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னர் anointing சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது. I saw
of my healing. அவர் சொல்றாரு, I'll challenge anybody anywhere. If they have the Holy Spirit living on the inside of them, the one who is the author of the Bible, he will lead them right into divine healing. அவர் சொல்றார், நான் சேலஞ்ச் பண்றேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, இந்த வேதத்தை எழுதினவர் அவர்தான், அப்படியே உங்களை தெய்வீக சுகத்துக்கு நேரம் அவங்களை வழி நடத்துவார் அப்படின்றார் பாருங்க இந்த நேரத்தில். when he opened the word to me, வார்த்தை எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்த போது I acted upon the word. அந்த காலத்தில் தெய்வீக சுகத்தை பிரசங்கிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. டிவைன் ஹீலிங், கர்த்தர் சுகமாக்குறார் பிரசங்கிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, பட் ஆன் தி இன்சைட் ஆஃப் மீ வாஸ் a voice teaching me. எனக்குள்ள ஒரு குரல் என்ன டீச் பண்ணிட்டு இருந்துச்சு. இவர் படிக்க ஆரம்பிச்சாராம் பைபிளை பாருங்க. 2 பகுதியை பார்த்தார் பைபிளை ஓபன் பண்ண உடனே. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய உடன்படிக்கை அப்படின்ட்டு. இவர் நினைச்சாராம், இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போற, புதுசே பச்சலாம் நம்ம பால்சினாத் படிக்குதுன்ட்டு ஆரம்பிச்சுக்கிறார். மத்தேயு முடிச்சிட்டார், மார்க்குக்கு வந்தார். மார்க் 11:24 வந்தார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு கடலில் போய் விடுன்னு சொன்னா அவன் சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீரோ, 24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீரோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை பிடிச்சிட்டாரு. இது ஆவியானவர் கொண்டு வந்தாராம் பாருங்க. ஆவியானவர் சொன்னாரா, பாத்தியா இந்த வசனத்தை என்ன போட்டிருக்குது, நீ என்ன வேணாலும் நீ கேட்டா உனக்கு கிடைக்கும், அதனால் நீ கேளு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம் பாருங்க. ஓகே ஆண்டவரே நான் கேட்கிறேன், எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி கேட்கிறேன். அப்புறம் ஆவியானவர் சொன்னாரா, இல்ல நல்லா கவனி வசனத்தை. பாத்தீங்களா, இப்படிதான் ஆவியானவர் போதிக்கிறார். வசனத்தை நல்லா படி. வசனத்துல என்ன போட்டிருக்குது, நீ ஜெபம் பண்ண பிறகு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்னு போடல, நீ ஜெபம் பண்ணும் போதே கிடைச்சிருச்சு, நீ நம்பணும். I believe I receive. பாருங்க இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது பாருங்க. Whatever things you desire, when you pray, believe that you receive. எல்லாரும் சொல்லுங்க, I believe I receive. சத்தமா சொல்லுங்க, I believe I receive. நீ ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சு நம்பு. என்னைக்கு ஒரு நாள் நான் நம்புறேன்னு ஆவியானவர் சொல்லி கொடுத்தாராம். இப்போ ஒரு அறிக்கை செய்ய ஆரம்பிச்சாலாம், படுத்த படிக்க நடந்துங்கிற கதை வெளியே யாருக்கும் தெரியல. இது சொல்லிட்டே இருக்கிறார், I believe I receive healing for the paralysis, I receive healing for the deformed heart, I receive healing for the incurable blood disease. இவர் சத்தமா சொல்ல ஆரம்பிச்சார். அவருடைய படுக்கை அறையில சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இருதயத்துக்காக, இரத்த வியாதிக்காக, அந்த பக்கவாதத்துக்காக நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சார். அவர் சொல்றாரு, while I was saying and praising God for it, the anointing in me said, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுச்சு, arise, எழுந்திரு. சுகமானவங்க காலையில 10:30 மணிக்கு படுத்த படிக்கா இருப்பாங்களா, எந்திரிச்சு நில்லு அப்படின்றாரு ஆவியானவர். அடடா, இவரு இன்னொரு பக்கம் மனசு சொல்றான், எப்படி எந்திரிச்சு நிப்பேன், நான் தான் 16 மாசமா படுத்த படிக்கா இருக்கிறேனே, எப்படி எந்திரிச்சு நிப்பேன். ஆனா இவர் சொன்னாராம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுது எந்திரிச்சு நில்லுனா நான் நிக்கணும்னு சொல்லி. நல்லா கவனிங்க, முழு பலத்தை கொண்டு எந்திரிச்சு உட்கார்ந்தாராம் பாருங்க. I sat up by pulling myself up அப்படின்றாரு. அப்புறம் காலை பார்த்தாராம் பாருங்க, காலில் இன்னும் உணர்ச்சி வரவே இல்லையா. காலை அவரே கட்டில இருந்து வெளியே தள்ளினாராம் பாருங்க. எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு, கால் சைல இருந்து போயிடுச்சு. அப்படியே காலை பெட்டுக்கு வெளியே ஸ்விங் பண்ணாராம். he swung them outside the bed and stood. அப்படியே நின்னுட்டாராம் பாருங்க. அந்த கட்டல் ஓரத்துல இருக்கிற அந்த கம்பங்கள், அந்த போஸ்ட் பிடிச்சிட்டாராம். காலெல்லாம் நடுங்குதான் பாருங்க, அப்படியே நடுங்குதான். காலில் இன்னும் உணர்வு வரல, கிடு நடுங்குதான் பாருங்க. நடுங்கும் போது அவர் சொல்றாரு, தலை சுத்துது, என் காலெல்லாம் நடுங்குது, நான் கண்ணை மூடிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பட் when I made the effort and acted upon the word, நான் பிரயாசப்பட்டேன், வார்த்தையை ஒபே பண்ண உடனே the power of God came down on me and went through like a bolt of electricity. ஒரு மின்சார சக்தியை போல அப்படியே என் சரீரத்தில் இறங்கிருச்சு. அப்புறம் சொல்றாரு, ஃபீலிங் began to come back in my legs. என் கால்களில் உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு படி எடுத்து இன்னொரு படி எடுத்து வச்சேன். அந்த முழு ரூமையும் நான் வாக் பண்ணிட்டு பிறகு அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, அதே காரியத்தை திரும்பியும் நைட்டு பண்ணாராம். யாருக்கும் சொல்ல வெளியே ஒரு சுகமாயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நைட் அதே மாதிரி நடந்து பார்த்துருக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, மா நல்ல துணி எடுத்து வைங்கம்மா, நாளைக்கு காலையில் உங்கள் எல்லாரும் கூட உட்காந்து டின்னர், நான் டைனிங் டேபிளில் உட்காந்து உங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். எல்லாரும் இவன் என்ன பையன் இப்படி பேசுகிறானே, ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 தடவை செத்து வந்த ஒரு பயம், நானோ பேசுகிறானே பையன் திரும்பி போயிடுவானான்ற பயம்லாம். எடுத்து வைமா துணியை வரேன், நாளைக்கு காலையில் உங்கள் கூட சாப்பிட்றேன் நான் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லாருக்கும் சத்தம் கேட்குது, யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்குது. யார் அது? 16 மாசமாக படுத்த படுக்கையாக இருந்த இந்த 15-16 வயசு பிள்ளை
தேவனுடைய அபிஷேகத்தின் போதனையினால சுகத்தை பெற்றுக்கொண்டு நடந்து வந்து அவங்க கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாராம். அவர் சொல்றாரு, அன்னையிலிருந்து அவர் சாகிற வரைக்கும் அந்த இருதய வியாதி திரும்பி வரல, ரத்த வியாதி திரும்ப வரல. அவர் பண்ண பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்தவங்க தான் மாபெரும் தேவ மனிதர்கள். ஜோசப் பிரின்ஸ், கெனித் கோப்லாண்ட், ஆண்ட்ரூ வாமேக், கேத்ரின் குல்மன், பாஸ்டர் பெனி, இவங்க எல்லாருடைய டீச்சிங்ஸை கேட்டவங்க தான். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்ததை இவர் தான். இன்னைக்கு உலக மகா ஒரு பைபிள் ஒரு பெரிய பைபிள் காலேஜ் இருக்குது பாருங்க. பல பேர் அதில் பைபிள் காலேஜை படிச்சுட்டு வந்து ஊழியம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த பைபிள் காலேஜ் நடந்துட்டு இருக்குது, ரேமா பைபிள் காலேஜ்னு சொல்லி. இதான் கர்த்தருடைய தயவு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகங்களை போதிக்குதுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? Go to the word of God and say, Holy Spirit help me. உள்ளான உட்புற அபிஷேகமே, ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க, என்னை போதித்து வழி நடத்துங்க, கிறிஸ்துவ போல என்னை மாற்றுங்க, வெற்றிகரமாக வாழும்படி எனக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணுமா இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரே ஆவியானவர், ஆனால் 2 விதமான அபிஷேகம். ரட்சிக்கப்பட்ட போது ஒன்று, அர்ப்பணிக்கும் போது இன்னொன்று. ரட்சிக்கப்பட்ட போது கிடைச்சது இன்னர் அனாயிண்டிங், உட்புற அபிஷேகம். ஆனால் அர்ப்பணிச்ச போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்புற அபிஷேகம். அது ஊழியத்துக்காக. உட்புற அபிஷேகம் உங்களுக்காக, உங்க வாழ்க்கை இயேசுவை போலவே மாறும்படி. ஆனா வெளிப்புற அபிஷேகம் உங்க மூலமா அநேக நன்மைகளை அனுபவிக்கும்படி. இந்த 2 அபிஷேகம் உங்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு உட்புற அபிஷேகத்தை பத்தி நிறைய பார்த்தோம். வர வாரத்தில் வெளிப்புற அபிஷேகத்தை பத்தி நான் டீச் பண்ண போறேன். ஆர்வமா வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம வெப்சைட்ல இருந்து இந்த நோட்ஸை நீங்க ரிசீவ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர், நன்மையான விஷயங்களை நம்மளுக்கு போதிக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.